அட சொல்லி வச்ச மாதிரி நம்ம 2 பேருடைய வேலையும் ஒரே டயத்துல முடிஞ்சு போச்சு பாத்தீங்களா? வாங்க, இன்னைக்கு என் கார் உங்களை டிராப் பண்றேன். வேண்டாங்க, நான் பஸ்லயே போறேன். நீங்க ஒண்ணு ஏற்கனவே லேட்டா போறீங்க. இதுல பஸ் கிடைக்கிறதே கஷ்டம். கிடைச்சாலும் ஏகப்பட்ட ரஷ்ஷா இருக்கும். எப்ப விடுவோம் சேர போறீங்க? பேசாம வாங்க. பரவாயில்லைங்க, நான் பஸ்லயே போயிடுறேன். புரிஞ்சு போச்சு, உங்க பயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் கார்ல உங்களை டிராப் பண்றதை உங்க அப்பா பாத்துட்டா இந்த வேலை விஷயம் எங்க அம்பலம் ஆயிடுமோன்னு தானே பயப்படுறீங்க. யூ டோன்ட் வரி, உங்க வீட்டுக்கு 10 அடி முன்னாடியே என் காரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்க மெதுவா பூனை உள்ள வர மாதிரி போயிடுங்க. எப்படி ஐடியா? ஐடியா நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் நான் பஸ்லயே போயிடுறேங்க. அது சரி. என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கூட சாதாரண கார்ல போனா உங்களை சர்வ சாதாரணமா நினைச்சிட்டு வாங்க சொல்லித்தானே என் கூட வர மாட்டேங்கிறீங்க. அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நீங்க கூட கார்ல வரலாம் அப்படித்தான் நினைப்பேன். சரி வாங்க போலாம். அப்ப வாங்க. என்னடி சொல்ற நீ? ஆமா பத்மா, என் பாஸோட தொல்லை ரொம்ப ஓவரா போச்சு. வேலை செய்ய உட்காந்தா சரியான அட்டை மாதிரி வந்து ஒட்டிக்கிறாரு. நேத்து எனக்கு கொஞ்சம் வேலை பேலன்ஸ் இருந்துச்சு. உடனே அவருக்கும் வேலை இருக்கிறதா சொல்லி நெகத்தை கடிச்சுக்கிட்டே உட்காந்து டயத்தை போக்கினாரு. அப்புறம் என்னடானா என்ன கார்ல டிராப் பண்றேன்னு சொல்லி என் வீட்டுல இருந்து 10 மைல் தூரத்துல இருக்கிற கோடீஸ்வரர் வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து 2 பஸ் மாறி வீடு வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஐயாவுக்கு கடுமையான காதல் ஜுரம் போல இருக்கு. அதான் என்ன காதலோ மோதலோ என் உயிர் போகுது. சுஜாதா, நீ ஒரு காரியம் செய். நாளையில இருந்து சாயந்தரம் 5 மணிக்கு டான்னு புறப்பட்டு அப்புறம் என்ன செய்யறாருன்னு பாப்போம். போயா காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். அந்த இருக்கா? இல்ல. இல்லையா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடல் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. அந்த இருக்கா? இல்ல. அதுவும் இல்லையா? பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? செருப்பு. உடம்பு எப்படி இருக்கு? இருக்கார வாங்க. அங்க இருக்கு, தரேன். உள்ள வச்சிருக்கீங்களா? என்ன சார் இது? நான் போட்டால் தெரியும் போடு, இப்ப ஜோட்டால் அடிப்பேன் ஓடு. என்ன சார் இது? அந்த ரெக்கார்டு வேணுமான்னு கேட்டேன். என்ன சார் கஸ்டமரை இன்சல்ட் பண்றீங்களா? கஸ்டமரா நீ? கஸ்டமர் இனிமே இந்த பக்கம் வெண்ட இருக்குதுல. என்ன சார் அந்த கஸ்டமரை விரட்டிட்டீங்க? விரட்டுறதா? கரும்புலி செம்புலி குத்தி கழுது மேல குறை வச்சு மவுண்ட் ரோடு ஊர்வலம் அனுப்ப போறானே, பெரிய மன்மத ரொமான்ஸ் பண்ண வந்துட்டாரு. நான் வீட்டுக்கு புறப்படுறேன். வாங்க, கார்ல டிராப் பண்றேன். இன்னைக்கு லேட் ஆகல, நான் பஸ்லயே போறேன். 1 மினிட். பாத்தீங்களா? நிக்கிறான். அதுக்காக தான் சொன்னேன் பேசாம உங்களுக்கு கார்ல வந்துருங்கன்னு. உங்களுக்கு எதுங்க வீண் சிரமம்? சிரமமா? இந்த ஜென்மம் எடுத்ததே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தானே. சங்கோச்சப்படாதீங்க, வாங்க. இவர்கிட்ட எப்படி மேல போறேன்னு தெரியலையே. என்ன சொல்லிருக்கான்னா, காரை பார்த்து ஓட்டுங்க. மில்டன் அப்படி சொல்லுவியே. நான் சொல்றேன். கமிங் பேக் டு மில்டன். மில்டன் என்ன சொல்லிருக்கான்னா, ஒரு பொண்ணு முதல்ல ஒரு ஆணை காதலிக்கிறா, அப்புறம் அவனை விட்டுட்டு காதலையே காதலிக்கான்னு சொல்லிருக்கா. எப்படி இருக்கு? ரொம்ப அறிவையா இருக்கு. நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். பேசாம நீங்க ஒரு டிரைவர் வேலைக்கு வச்சுக்கலாமே. அப்புறம் நானே விளக்கிட்டேன். ஏன்? 4 தடவை என்ன காரோட கொண்டு போய் மோதி கொல்ல பார்த்தான். அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே. என்ன கொல்றதுக்கா? நோ, அவனோட திறமையை நிரூபிக்க. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சம்பளமே இல்லாம ஒரு டிரைவர் வச்சுக்கலாம். சம்பளமே இல்லாம டிரைவரா? யார் இது? டிரைவர். ஹலோ, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இனிமே தினம் காலையில நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன ஐயோ, இதுல ஒண்ணு சிரமம் இல்ல. இதே தெருவுல என் ஆடிட்டர் வீடு இருக்கு, தினம் அவரை பார்க்க வரேன், அப்படி உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். உங்க பயம் எனக்கு புரியுது. முட்டாள்தனமா காரை கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன்.
அதுவும் அந்த பெட்ரோல் பங்க் இருக்குதே, அங்க நிறுத்திக்கிறேன். நீங்க நேரா வந்துடுங்க, 2 பேரும் சேர்ந்தே ஆபீஸ் போயிடுவோம். எப்படி நம்ம ஐடியா? வண்டர்ஃபுல். நாளை காலையில 9 மணிக்கு அந்த பெட்ரோல் பங்க். ஓகே? ஓகே, நீங்க புறப்படுங்க. மாட்டானே, நீங்க உங்க வீட்டு வாசலுக்குள்ள நுழைகிற அழகான காட்சியை இந்த கண்களால பார்க்காம இந்த இடத்தை விட்டு ஆசைய மாட்டானே. என்ன நட நடையா, இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. இடையா, இது இடையா. இந்த பொண்ணு என்கிட்ட வேலை கேட்டு வந்தவ இல்ல, இவ ஏன் செடி புதருக்குள்ள மறைஞ்சிக்கிறா? ஏதும் இல்லாதது போல் இருக்குது. இதெல்லாம் நம்மள ஒரு பிளான் போல இருக்கு. இருக்கட்டும். பண்ற தப்பையும் பண்ணிவிட்டு வெக்கம் இல்லாம வெற்றி வெற்றி பெருமை வேற பட்டுக்கிறீங்களா? ஏண்டி, இந்த தொப்பி செடி புதர்ல போய் விழுந்தது ஒரு தப்பா? இந்த மாதிரி பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. என் உடம்பே பத்தி எரியுது. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்தேன்ல, இது போய் அங்க விழுன்னு எனக்கு என்ன ஜோசியம் தெரியுமா? இத பாருங்க, நீங்க வேணும்னே இந்த தொப்பியே அந்த செடி புதர்ல போட்டீங்கன்னு நான் சொல்றேன். என் கண்ணை விட்டு இந்த வயசுல அந்த செடி புதர்ல தப்பு தண்டா பண்ணா எனக்கு தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? செடி புதர்ல தப்பு தண்டாவா? நானா? என்னடி உளர்ற? அனாவசியமா என் கோவத்தை கிளறாதீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடந்தது, அப்புறம் நான் மனுஷியாவே. நான் என்னமோ இந்த செடி புதரோட அக்கிரமமா சம்பந்தம் வச்சிருக்கிற மாதிரி இல்ல சொல்லிட்டு போறா. எனக்கு ஒண்ணும் டவுட் இல்ல, நான் கிளியரா தான் இருக்கிறேன். இந்த பொம்பளைங்களுக்கு தான் எப்பவுமே டவுட். என்ன இது என்ன காப்பியா? ஏன் காப்பியான்னு கேக்குறேன். ஏன் என்ன இத கொண்டு போய் கழுதைக்கு ஊத்திட்டு பின்னால போய் நிக்க சொல்லு. 4 உதை அழகா உதைக்கும். அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. நாக்கு மட்டும் 1.5 மாத்துக்கு வச்சுட்டு ருசி கேக்குதா? ருசி உங்களுக்கு லாயர் உத்தியோகம் லாய்க்கு இல்லைங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல சாப்பாட்டுல. பேசாம சமையல் உத்தியோகம் பார்க்க போகலாம். இந்த லா பாயிண்ட் பன்னீர்செல்வம் சமையல் வேலைக்கு போறதா? உங்களால கோர்ட்ல நான் படுற அவமானம் எனக்கு இல்ல தெரியும். என்ன அவமானப்பட்ட? நேத்து நீங்க கோர்ட்ல என்ன பண்ணீங்க? வாதான்னு வாதாடி கிழிச்சிங்க. நீங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க செவுட்டு மிஷின் கீழே விழுந்து தொலைச்சிருச்சு. நீங்க பாட்டுக்கு விழுந்து தேடுறீங்க. கோர்ட்ல இருக்கவங்க எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. உங்களை பாயிண்ட் அவுட் லாயர்னு சொல்றதோட என்ன பார்த்து வேற செவுட்டு லாயம் மண்டாட்டி செவுட்டு லாயம் மண்டாட்டி வேற சொல்றாங்க. எப்படியோ என் பொண்டாட்டின்னு சொன்னாங்கன்னா அது போதும். அது சரி, கோர்ட்ல எல்லாரும் சிரிச்சாங்க. சரி, நீ சிரிச்சியோ? நான் தான் முதல்ல சிரிச்சேன். என்ன தைரியம்? நான் கட்டுன பொண்டாட்டியா இருந்தோம் கோர்ட்ல நீ சிரிச்சிருக்கேன்னா இத நான் யாருகிட்ட போய் சொல்ல? நான் கட்டின பொண்டாட்டி தான். உங்களுக்கு முதல் பொண்டாட்டி அந்த செவுட்டு மிஷின் தானே. அது சொல்லாத, அதை சொல்லாத. நான் இல்லாம கூட நீங்க வாழ்ந்துருவீங்க. அது இல்லாம உங்களால வாழ முடியாது. அதை சொல்லாத, அதை சொல்லாத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இது இல்லாம வாழ்ந்துருவேன். அத சொல்லாதீங்க, அத சொல்லாதீங்க. நான் இல்லாம கூட நீங்க வாழ்ந்துருவீங்க. இது இல்லாம உங்களால வாழ முடியாது. அதை சொல்லாத, அதை சொல்லாத. முடியுங்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். பந்தயமா? பந்தயம். என்ன பந்தயம்? எவ்வளவு வேணாலும் பந்தயம். வேண்டாங்க. ஒரே ஒரு ஆளுகிட்ட இந்த மிஷின் இல்லாம நீங்க சமாளிச்சு காமிக்க பார்க்கலாம். அப்பவே இந்த லாயர் கவுன் போட்டதை நான் விட்டுடுறேன். ஆமா, சமாளிக்கல இன்னா. சமாளிக்கல இன்னா? இது இருக்குது பாரு. என்ன காது தொங்குது இல்ல? ஆமா. அடுத்துங்க. ஐயோ, இந்த காதையா? இந்த காது இருந்தா என்ன அருந்தா என்ன? ரெண்டு ஒண்ணுதான். என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்தி பேசுற? ஒண்ணு வேண்டாங்க. நான் சொல்ற ஹார்ட் பேஷண்ட் பரமசிவன் ஒருத்தர் கேஸ் விஷயமா என்ன பார்க்க வந்தாரு. ஆட போனா போதும் உங்களை வந்து நான் பார்க்க சொல்லிருக்கேன். இப்ப வருவாருன்னு நினைக்கிறேன். போனா போதுக்கெல்லாம் நான் வக்கீலா? சரி, வந்தா வருது வக்கீல். அப்படி லாபம் இருக்கணும். அவர் வர்றாரு. இந்த ஆளா? அடச்சே, நீங்க அவரை சமாளிங்க, அப்புறம் பார்க்கலாம். சமாளிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவன் பேரு என்ன? பரமசிவம். பரமசிவம்
ஹார்ட் பேஷண்ட் கேஸ் விஷயமா வர்றான். அவ்வளவுதானே? அதேதான். இரு. இந்தாங்க. போகும்போது அவசரம் பிடிச்ச மாதிரி. காதுல இருந்து எவன கீழே குதிச்ச மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் வக்கீல் பொண்டாட்டி இல்லையா? அவன் என்னத்த கேட்ட போறான்? இந்த செவிட்டு மிஷினை கேட்க மாட்டான். இந்த காப்பியை நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ, இவர் சமாளிக்கிற லட்சத்தை பாரு. வணக்கங்க. வாங்க வாங்க. என் பேரு பரமசிவம். கேஸ் விஷயமா வந்திருக்கீங்களா? அது சரி, உடம்பு எப்படி இருக்குது? அதை ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு, பார்த்தாலே தெரியலீங்களா? அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். அப்படிதானே இருக்கணும். வீட்டுல எல்லாம் சௌரியம் தானே? என்னத்த சொல்றதுங்க, எனக்குள்ள வியாதியை பார்த்து அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. நான் நினைச்சேன் அவங்க அப்படித்தான் சிரிக்கணும், சிரிக்கணும். எந்த டாக்டர் கிட்ட மருந்து சாப்பிடுறீங்க? யம தர்மங்கிட்ட. நல்ல டாக்டர் ஆச்சே, அருமையான டாக்டர், கைராசிக்காரர். அவரு கத்திய வச்சா எடுக்க மாட்டார். நீங்க அவர்கிட்டே உடம்ப காட்டுங்க. இவரு ஒண்ணு கிடக்க பேசுறாரு. அது சரி, என்ன மருந்து சாப்பிடுறீங்க? பருத்தி கொட்டி புண்ணாக்கம். நல்ல மருந்து, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ 1ஆம் கிளாஸ் மருந்து. நம்ம இந்தியாவுல தயார் பண்றது. அதுக்கு மிஞ்சி மருந்தே கிடையாது. விடாம சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வர்றேன். இருந்து இந்த செவிட்டு பையன்கிட்ட கொண்டு போய் என் கேச கொடுப்பேன். ஓ, நல்ல நாள் பார்த்து வரேன்னு சொல்றீங்களா? போயிட்டு வாங்க. எப்படி சமாளிச்சான் பாத்தியா? ஒரு நல்ல நாள் பார்த்துக்கிட்டு நாளைக்கு வரேன்னு போயிருக்கிறான். மீனாட்சி, இனிமே வக்கீல் கவுன் போடாத, அதை என்கிட்ட கொடுத்துடு. நான் கவன் போடக்கூடாத. ஒரு கம்பி எடுத்து காய்ச்சி இந்த காதல விட்டு அந்த காதல இழுக்கிறேன். என்ன தறி ஓட்ட போறியா? தறி ஓட்டலங்க, நரி ஓட்ட உங்க காதல. அதை எவனா செவிட்டு பாய்கிட்ட கொண்டு கொடுப்போம், நான் சமாளிப்பேன். கிழிச்சிங்க. ஏன் இவன் மறுபடியும் என்கிட்ட கொடுக்குறான்? என்னடா இது? அவன் வந்தவன் என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? என் கேஸ ஒரு குருடங்கிட்ட கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர போய் போய் இந்த செவிடங்கிட்டயா கொடுப்பேன்னு சொல்லிட்டு போனான். செவிடன் சொன்னான்? உங்களைத்தான் செவிடன். அவன் என்ன செவிடன் சொன்னான்? அவன் உங்களை செவிட்டு பையன்னு சொன்னான். மரியாதை எல்லாம் பேசாத. பையன்ங்கிற என்ன? அவன் சொல்லிட்டு போனா. அட அயோக்கிய பயலே, அவன் தலையாட்டினா நான் பேசுனேன், அவன் ஆமோதிச்சான். தலை இருக்குது, ஆட்டினா பேசுனா. போய் போய் ஒரு நல்ல கேஸ் இப்படி கெடுத்து குட்டி சோறாக்கிட்டீங்களே. உங்களை கத்தியால காதரத்தை பத்தாது, கைய வச்சு திருகியே. அப்பா, காலேஜுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். இளவரசி, ஒரு நிமிடம். என்னப்பா? இன்று உனது கல்லூரிக்கு விடுமுறை அளிப்பது நலம் என்று கருதுகிறேன். எதுக்குப்பா? முக்கியமான காரியம். புலியூர் எஸ்டேட் நம்ம கைக்கு வரப்போதப்பா? அதை விட முக்கியம். மத்தியான முக்கியமான கிளாஸ் இருக்கு, பர்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியானால் நானே கல்லூரிக்கு விஜயம் செய்து. வேண்டாப்பா, நானே சொல்லிட்டு வந்துடுறேன். சந்தோஷம், போய் வா. வணக்கம் சார். வணக்கம்மா. ஆமா, நீ சுஜாதா, வேலை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருந்தேனே. ஓஹோ, சுஜாதாவா? உனக்கு வேலை கிடைச்சதா? தற்காலிகமா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வேலை எனக்கு சரிப்பட்டு வரல. நீங்க மனசு வச்சு உங்க கம்பெனியில. என் கம்பெனில வேகன்சி வந்தா நான் போட்டு தரேன். எதுக்கும் அடுத்த மாசம் வந்து என்ன பாரு. சரி சார். ஏமா, என் கார்லயே ஏறிக்க உன்னை டிராப் பண்றேன். பரவாயில்ல சார், நான் நடந்தே போறேன். அப்ப நடந்தே போறேன்றியா? சரி.